Hi everyone, welcome back. நம்ம லாஸ்ட் வீடியோல வேரியபிள் எப்படி டிக்ளரேஷன் பண்றது, அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். எப்படி ஃபங்க்ஷன் கோ லாங்குவேஜ்ல டிக்ளேர் பண்றது அண்ட் வாட் இஸ் த நேமிங் கன்வென்ஷன், இதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து எப்படின்னா ஸ்டார்ட் வித் லெட்டர்ஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க வந்து நம்பர்ஸ் அல்லது கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் cannot ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். ஸோ இனிஷியலா நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அண்ட் cannot have a ஸ்பேஸ். இப்போ ரெண்டு வேர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்பேஸ் லைக் ஹவு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றோமோ சேம். அதே மாதிரி ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். இப்போ எனி ஃபங்க்ஷன் நேம் ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ் லெட்டர், அதை வந்து நீங்க வந்து ஒரு பேக்கேஜ்ல இருந்து இன்னொரு பேக்கேஜ்க்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி எக்ஸ்போர்ட்டட் டு அதர் பேக்கேஜ். எனி ஃபங்க்ஷன் நேம் வந்து நீங்க வந்து லோவர் கேஸ் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்க வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள வித்தின் த பேக்கேஜுக்குள்ள நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் வேர்ட்ஸ். ஓகே, அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கேமல் கேஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, லைக் நேம், அட்ரஸ். அடுத்து ஃபங்க்ஷன் நேம்ஸ்க்காக கேஸ் அண்ட் சிமிலர் லைக் வேரியபிள்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆல் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸ், ஏஜ் ஒன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஆல் ஆர் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இஃப் யூ சி these all three are different functions, cannot be same functions. Okay, next நாம என்ன பண்ண பார்க்கலாம்னா இந்த டிக்ளரேஷன் பத்தி வேணுமா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஐ ஹவ் மெயின் கோ அப்படின்றது ஒரு ஃபைல் நேம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் நேம் போடுறோம். இதோட பேக்கேஜ் நேம் வந்து நம்ம மெயினோட டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், func மெயினில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ func add number அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ ஏ வந்து இன்டிஜர் ஆகவும் பி இன்டிஜராகவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ ரிட்டன் ஏ ப்ளஸ் பி, இது ரெண்டு வேல்யூவையும் இது வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ நம்ம எந்த டைப்பாக ரிட்டர்ன் பண்ணுறோம், இன்டிஜராக ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுவோம். ஸோ சின்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நம்பர் லெட்ஸ் சே we give 10. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பிரிண்ட் பண்ணுவோம் fmt dot println. ஸோ c value is so c. ஸோ இப்போ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும் அண்ட் வாட் எவர் த பேக்கேஜ் நம்ம பில்டின் பேக்கேஜஸ் இங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம், ஃபங்க் அப்படின்றது இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேமோட கீவேர்டு. இப்போ நம்ம வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா டெஃப்னு எழுதுவோம், பிஹெச்பியில் பார்த்தா ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ஃபங்க் வந்து ஷார்ட் நேம். ஸோ கோட ஒரு இதுவே என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து எப்படின்னா லைக் a ஷார்ட் அண்ட் ரெலவென்ட் நேம். ஸோ ஆட் நம்பர் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேமு. இங்கே வந்து இது வந்து வேரியபிள் ஏன்ற ஒரு வேரியபிள் இன்டிஜரா டிக்ளேர் பண்ணிக்கலாம், பின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர். என்ன ரிட்டன் டைப் நம்ம கொடுக்க போறோம், ரிட்டன் டைப் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகே, நான் இந்த இன்டிஜரா ரிட்டன் பண்றேன் அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகே, ஸோ நவ் we are going to return a plus b. ஸோ அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அந்த வேல்யூ வந்து சியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஷார்ட் டிக்ளரேஷன். நம்ம ஏற்கனவே வேரியபிளில் பார்த்தோம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிளில் ஷார்ட் டிக்ளரேஷன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் லெட்ஸ் சே we do like this where c அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டைப் இன்ஃபரன்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, என்ன பண்ணிக்கோ அப்படின்னா கோ வந்து இதோட டைப் சியோட டைப் என்ன அப்படின்றத பேஸ்ட் ஆன் திஸ் வேல்யூ வச்சு இது வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ நம்ம இப்படிங்க பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் இட் நவ். சியோட வேல்யூ இஸ் 30. நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனில் இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டன் வந்து நம்ம நேம் டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, ரிட்டன் விஸ் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன டைப் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம வந்து நேம்டு ரிட்டர்னும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நேம்டு ரிட்டர்ன் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ரிட்டர்ன் டோட்டல்னு வச்சுக்கலாம். ஓகே, டோட்டல்ன்ற வேல்யூவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் வந்து ஈக்குவல் a plus b ரிட்டர்ன்.
ஸோ டோட்டல் வந்து என்ன இன்டிஜர் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம ஷார்ட் டிக்ளரேஷன் இங்கே தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டோட்டல்ன்ற வேல்யூவை வந்து நீ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் ஜஸ்ட் எம்டிஆர் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், இந்த டோட்டலில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் வந்து லைக் ரிட்டர்ன்ட் நேம்ட் ரிட்டர்ன் டிக்ளரேஷன் சொல்கிறது. எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ என்ன வேல்யூ இருக்குன்னா, எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த சேம் வேல்யூ எனக்கு வரணும், சி வேல்யூஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ இதையே வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃபங்க்ஷனை வந்து நீ வந்து மோர் தென் ஒன் வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, நாட் ஒன்லி ஒன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணலாம், மோர் தென் ஒன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வித்தவுட் நேம் டிக்ளரேஷன். ஓகே, நான் ரெண்டு வேல்யூ இன்டிஜர்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண, டோட்டல் a + b நான் என்ன பண்ண போகிறேன், சப் கொடுக்கலாம். ஸோ முதல்ல வந்து இது வந்து டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ சப் வந்து ஈக்குவல் a - b கொடுக்குறேன். சாரி. ஸோ ரிட்டர்ன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டலை ரிட்டர்ன் பண்ணணும், அதே நேரத்தில் சப்ட்ராக்டையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுது, ரெண்டு வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேல்யூ தான் எடுத்திருக்கோம். அப்போ வேர் சி டின்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ டி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பட் நம்ம யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ டியோட வேல்யூவை இங்கே எழுதலாம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நேம்டு கிடையாது, ஜஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கும்போது ரெண்டு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ வருதோ அது சிலையும், செகண்ட் வேல்யூ என்ன வருதோ அது வந்து டிலையும் நமக்கு இது பண்ணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் என்னன்னா 30 வரணும், ஒன்று வந்து 10 - 20, ஸோ -10 வரணும். ஓகே, we see what is the result. ஓகே, this is what we are expecting. இப்போ அதே மாதிரி நேம்டு ரிட்டர்ன்ஸ் நம்ம பண்ணலாம். நேம்டு ரிட்டர்ன் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து சப்ட்ராக்ட்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் தானே வேரியபிள். ஸோ அதனால இங்கே வந்து இது தேவையில்லை. ஓகே, ஷார்ட் டிக்ளரேஷன் நமக்கு தேவையில்லை, பிகாஸ் டோட்டல் வந்து என்ன டைப்னு இங்கே கொடுத்துருக்கோம், சப் வந்து என்ன டைப்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ண போகும்போது நமக்கு இதுக்கும் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், டோட்டல் ரிட்டர்ன் பண்ணிக்கோ, ரெண்டாவது வந்து சப்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை மட்டும் இங்கே என்ன வேல்யூ இந்த டோட்டலில் சப்ளையும் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எக்ஸாக்டாக எனக்கு அதே ரிசல்ட்ஸ் வரணும், அதாவது 30 - 10 வரணும், 30 - 10. ஓகே, லெட்ஸ் சே நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் வந்து இங்கே வந்து ஸோ சப்னு கொடுக்குறேன், இங்கே வந்து டோட்டல்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன சாரி ஓகே, ஸோ என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் வேல்யூவில் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவில் இந்த சப்ன்றது இருக்கும், செகண்ட் வேல்யூவில் வந்து நமக்கு வந்து டோட்டல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆப்போசிட் வேல இருக்கணும். ஸோ -10 and 30. ஓகேங்களா, ஸோ இப்படி தான். ஸோ இந்த நேமிங் இந்த ஆர்டர், லைக் என்ன ஆர்டரில் நீங்கள் நேமிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் அதே ஆர்டரில் தான் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன் வந்து Go லாங்குவேஜில் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக்கேஜ் எப்படி பண்ணுறது, கான்ஸ்டன்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again soon.